ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருமுட்டைனா என்ன, அது எப்போ நம்ம உடம்புல உருவாகுது, தென் ஓவலேஷன் பீரியட்னா என்ன, அது எப்போ நம்ம உடம்புல செயல்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. மெயினாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருமுட்டைனா என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். எப்படி ஆண்கள் உடம்புல விந்து அணுக்கள் ஸ்பெர்ம் இயற்கையாகவே உருவாகுதோ அது போலவே பெண்களுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகும். இது எப்பத்துலேருந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா, பெண்கள் வயதிற்கு வந்ததுக்கு பிற்பாடு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து கருமுட்டை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. இது ஏன்னா பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அது மூலயமா கருமுட்டை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. இது எங்கே உருவாகும் அப்படின்னா, கர்ப்பப்பையில் உருவாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் 2 ஓவரி, அதாவது இடதுபுறம் வலதுபுறம் அப்படிங்கிற 2 ஓவரி இருக்கும். மாதத்திற்கு ஒரு கருப்பையில் இருந்து கருமுட்டை உருவாக ஆரம்பிக்குது. இந்த உருவாகிற டைமை ஃபெர்டிலைசேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பத்துலேருந்து உருவாகும் அப்படின்னா, மாதவிடாயின் முதல் நாள், அதாவது பீரியட்ஸின் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கருமுட்டை growth ஆக ஆரம்பிக்கும். இது எத்தனை நாட்களில் உருவாகும் அப்படின்னா, மாதவிடாய் முதல் நாள்லேருந்து 8 நாள் அப்படிங்கிற ஸ்டேஜில் கருமுட்டை உருவாகும். எல்லா முட்டையுமே க்ரோத் ஆகுதா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒன்று நல்லா க்ரோத் ஆகி டியூப் வெளியே வரும். அந்த டைமில் இருந்து தான் நம்மளோட ஓவலேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். இது ரெகுலர் சைக்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, 30 டேஸ் சைக்கிள் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி டியூப்லேருந்து வெளியே வர எக்கு 1லேருந்து 2 நாளுக்குள்ளே வெடிக்கும். அதாவது டே 14 அப்படிங்கிறது தான் ஓவலேஷன் டைமாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அந்த கருமுட்டை வெடிக்கிற எக்கு 1லேருந்து 2 நாள் தான் வயபிளாக இருக்கும். அந்த 14th-லேருந்து 18 டேஸ் ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் டைம். அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த எக்கை ஸ்பெர்ம் சேர்ந்துருச்சு அப்படின்னா, கரு ஃபார்ம் ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மெயினாக இந்த டைமில் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா 100% பேபி கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதைத்தான் நம்ம ஓவலேஷன் பீரியடாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.